பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆம் பிரியமானவர்களே, ரட்சிப்பு கர்த்தருடையது, அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆதியாகமத்திலே 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் நீ விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்திற்கு மாத்திரம்தான். ஏனென்று சொன்னால், அதை உரிமை பாராட்டுவதற்கு, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எவ்விதத்திலும் புறஜாதியாருக்கு அங்கே பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஏன் அப்படி என்றால், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய சகல ஆசீர்வாதமும், சகல நன்மையும், சகல ஆரோக்கியமும், சௌக்கியமும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அல்லாமல் வேறொருவருக்கும் அப்படிப்பட்ட நன்மைகள் அது கிடைக்க முடியாது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வழியில் நடப்பார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருக்காக வாழ்வார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை அநேகருக்கு அறிவிப்பார்கள். ஆகவே இந்த நாளிலே தாவீதினுடைய இந்த சங்கீதத்தினுடைய இந்த பகுதி தேவனுடைய முழு ஆசீர்வாதமும், சகலமும், ப்ராஸ்பரிட்டி அப்படி என்று சொல்லுவார்கள், செழிப்பு என்று சொல்லுவார்கள், பீஸ் சமாதானம் என்று சொல்லுவார்கள். இவை யாவும் அவரை விசுவாசிக்கிற அவருடைய ஜனத்தாருக்கு மாத்திரமே அல்லாமல் வேறொருவருக்கும் அங்கே காணப்பட முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படி என்று சொன்னால், தேவன் ஒருவரை எப்படி ரட்சிக்கிறார் என்றால், பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக அவர் தெரிந்து கொள்கிறார் என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய பாவ காரியங்களை எல்லாம் விட்டோய்ந்து விட்டு அதை விட்டு நாம் திரும்புகிற பொழுது, அந்த ரட்சிப்பு என்கிறதான அந்த விசேஷ ஒரு அழைப்பு தேவனண்டையிலிருந்து நமக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் அண்டையிலே நாம் கடந்து வருகிற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே அவர்கள் சுதந்திரிக்கும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். ஆபிரகாமை நான் சொன்னேன், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் கடந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பூமி தாங்க முடியாமல் இருந்ததாம். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாத நிலையை அவன் அடைந்திருந்தான். அவனுக்கு எபிரேய புத்தகத்திலே பெயரிடப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி. எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் அவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பெயரை தேவன் பிரஸ்தாபப்படுத்துவார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை சகல ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது அவர்களுடைய வாழ்விலே அப்படியே நிறைவேறும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அவரை நீ விசுவாசி. அவருடைய ரட்சிப்பை விட்டு ஒரு நாளும் விலகிவிடாதே. கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய சிரசின் மேலும், உன்னுடைய குடும்பத்தின் மேலும், உன்னுடைய சந்ததிகள் மேலும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தாரின் மேல் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. எங்கள் மேல் அந்த ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டுக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.